வெறும் 3 மெஷர்மெண்ட் வச்சு ஒரு சூப்பரான பக்கா ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணது பொறுத்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் நமக்கு தேவையானது ஆர்ம் ஹோல் ரவுண்ட், அதாவது உங்களோட ஆர்ம் ஹோலோட சுற்றளவு. டேப்பை வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்குள்ளே, அதாவது உங்கள் கை அடியில் வச்சு அதோட சுற்றளவை எடுக்க போகிறீங்க. செகண்ட் மெஷர்மெண்ட் வந்து ஸ்லீவோட லென்த். உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த உயரத்தை மெஷர் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் உங்களோட செகண்ட் மெஷர்மெண்ட். அது 5 இன்ச் இருக்கலாம், 6 இன்ச் இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். தேர்ட் மெஷர்மெண்ட் வந்து உயரம் எங்கே நிற்கிதோ அதோட சுற்றளவு எடுக்கிறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மள ஸ்லீவோட ரவுண்ட், அதாவது கரெக்டாக லென்த் வந்து ஒரு 5 இன்ச்னா அந்த 5 இன்ச்சோட சுற்றளவு எடுக்கிறோம். ஸோ அது ஸ்லீவ் ரவுண்ட். வெறும் இந்த 3 மெஷர்மெண்ட்லேயே பர்ஃபெக்டாக ஒரு ஸ்லீவ் உங்களால் ரெடி பண்ண முடியும். ஆர்ம் ரவுண்ட், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்ட். ஸோ கரெக்டாக ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து இந்த இடத்துல வர்றது 18 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் லென்த் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 5 இன்ச் போய் கரெக்டாக எங்கே முடியுதோ அதோட சுற்றளவு, அதாவது இந்த இடம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 12 வருது. ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கான ஸ்லீவ். ஸோ இந்த ஸ்லீவை எப்படி நம்ம வரையிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேப்ரிக்கை மடித்து போட்டுக்கிறேன். எப்படி மடித்து போடுறேன்னா 4 மடிப்பாக மடிக்கிறேன். 2 கரைப்பகுதியும் ஒரு வாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாட்டி மடிக்கிறேன். பிகாஸ் இங்கே பெரிய கேள்வி ஸ்லீவ்ஸ் எப்படி மடித்து போடணுன்றது தான். நான் இப்போ லைனிங்கில் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு 1 இன்ச்சு தையலுக்காக திரும்பி வரைஞ்சிருங்க. ஓகே. ஸோ இது வந்து தையலுக்காக அந்த ஸ்லீவை மடித்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இது. ஸோ 1 இன்ச் வந்து தனியாக வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்லீவோட உயரம் எடுக்கிறோம். ஸோ நம்ம ஸ்லீவோட உயரம் எவ்வளோ எடுத்தோம்? 5 இன்ச் எடுத்தோம், கரெக்டுங்களா? அந்த 5 இன்ச்சில் வந்து ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 5.5 இன்ச் நான் வைக்கிறேன் இப்போது. அந்த 5.5 இன்ச்சு தான் என்னோடய ஸ்லீவோட உயரம். ஓகே. ஸோ அந்த 5.5 இன்ச்சை வைக்கிறேன். வச்சுட்டு ஸ்லீவோட அடிக்கை, அதாவது ஆர்ம் ஹோல் பைசப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ மேலேருந்து 3.5 இன்ச் எடுத்துகிட்டு அதையும் ஒரு லைனாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போது இங்கே வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த 18 இன்ச், இந்த 18 இன்ச்சை 2ஆக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ஆன்சர் 9 இன்ச் வந்தது, கரெக்டுங்களா? இந்த 9 இன்ச்சை நம்ம எடுத்திருக்க 5.5 இன்ச்சிலேருந்து க்ராஸாக அந்த 3.5 இன்ச் அடிக்கை வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம். அதாவது உங்கள் பைசெப்ஸ் லைன் வரைக்கும் இந்த 9 இன்ச்சஸ் வந்து ட்ராவல் ஆகணும். ஸோ எனக்கு கரெக்டாக இந்த துணி எங்கே முடியுதோ அது வரைக்கும் எனக்கு அந்த 9 இன்ச் வந்து, ஸோ அது வரைக்கும் நான் லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ். 9 இன்ச் எப்படி வந்தது? 18 இன்ச்சில் பாதி. ஓகே. ஸோ கீழே வந்து தையலுக்கான மெஷர்மெண்ட் நான் திரும்பி வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் கொடுத்து நான் வரைஞ்சிப்பேன். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு மேலேருந்து இதை கர்வ் பண்ணி இது கூட எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இது வந்து பேக் பார்ட். ஸோ மேலே இன்னும் கொஞ்சம் தூக்குன மாதிரி வரையணும். அப்படி கம்ப்ளீட்டாக போய் முடியாமல் இன்னும் கொஞ்சம் நான் மேலே ஏற்றி வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவோட ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ண போகிறோம். அந்த ஸ்லீவோட பாதியிலேருந்து நான் கர்வ் பண்ணுற மாதிரி உள்பக்கமாக லைட்டாக வளைச்சி கொண்டு வந்து அந்த 9 இன்ச் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஃப்ரீ ஹேண்ட்லேயே கொஞ்சமாக கர்வ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கீழே வந்து தையலுக்காக துணி விடணும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்து 1/2 இன்ச் தையலுக்கு துணி உள்ளே போகிற மாதிரி வச்சு பேலன்ஸ் துணி மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி இப்படி நான் வைக்க போகிறேன். ஓகே. ஸோ தையலுக்கு எவ்வளோ விடணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளவுஸில் 1 இன்ச் விட்டிங்கன்னா 1 இன்ச் விடுங்க. 1.5 இன்ச் ப்ளவுஸில் விட்டிங்கன்னா அந்த 1.5 இன்ச் தான் நம்ம விடுக்கிறோம். இப்போ வந்து ஸ்லீவோட ரவுண்டு பாருங்கள், 12.5 இன்ச் இருக்குது. அந்த 12.5 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணுறேன். பார்த்தோன்னா நமக்கு 6.25, அதாவது 6.25 இன்ச் வருது. ஸோ அப்போ ஸ்லீவோட ஓப்பன் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம 6.25 இன்ச் நான் எடுத்து மார்க் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த 9 இன்ச் அந்த கிராஸ் லைனையும் 6.25 இன்ச் லைனையும் ஒன்றா மேட்ச் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெளியே போகிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா மடித்து கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக இருக்கும்.
ஸோ இப்போ 1.5 இன்ச் நான் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து தையலுக்கு நான் விட்டுருந்தேன்னா அதே 1.5 இன்ச் இங்கேயும் மார்க் பண்ணுறேன். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக எப்போ பண்ணாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக கண்ணை மூடிட்டு இந்த ஸ்லீவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. இனிமேல் ஸ்லீவ் வரல, கட் பண்ண தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போது ஸ்லீவ் நம்ம பேக் பார்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட போகிறோம். அதுக்கப்புறம் இதுலேருந்து ஃப்ரண்ட் பார்ட் நம்ம உள்ள போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வளைச்சி கட் வரைஞ்சோம் இல்லையா, அதுலேயே நம்ம கட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரெடி ஆச்சு. இது சைஸ் M. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you next time. Take care. Bye bye.